ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். மதிப்பு காண்க ரூட் 0.1 பார்னு கொடுத்துருக்காங்க. ரூட் 0.1 பார்னு இந்த ரூட்டில் இருக்கிற இந்த 0.1 பாரை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். அது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். 0.1 பார்னா 1 வந்து எப்படின்னா ரிப்பீட்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். 1 1 1 1 இப்படியே ரிப்பீட்டேட்டிவாக வர்றது தான் வந்து அதை வந்து 1 பார்னு சொல்லி மேலே பார் கொடுத்துருவாங்க. இப்போ 1 டிஜிட் மேலே பார் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 10xஆல் போத் சைடும் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10x, இந்த வேல்யூவை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 டிஜிட் பாயிண்ட் வந்து பின்னாடி தள்ளி வரும். அப்போ 1.111ன்னு வரும். இப்போ இந்த 10xலேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். 10x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 1.111 மைனஸ் 0.1111ன்னு வரும். 9x ஈக்குவல் டு, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும்? 111 0.111, இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 000ன்னு வந்துடும், 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ 1 எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 1/9 கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரூட்டில் உள்ள வேல்யூவை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், ரூட்டுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூவை. அப்போ 1/9 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரூட்டை வந்து 1க்கு தனியாக அப்ளை பண்ணுறோம், ரூட்டை வந்து 9க்கு அப்ளை பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட்லேருந்து 1 வேல்யூ எடுத்தோன்னா 1 தான். 9 வந்து 3 3s 9, அப்போது ஒரு 3 எடுப்போம். பட் 1/3ங்கிற ஆப்ஷன்லேயே கொடுக்கல. அப்போ இது திரும்ப டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வந்து 3 டேபிள்ஸில் 1 வராது. பாயிண்ட் பண்ணுவோம், 0 ஆட் பண்ணுவோம். 3 3s 9, பேலன்ஸ் 1, ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 3 3s 9, பேலன்ஸ் 1, 0 ஆட் பண்ணிக்கலாம். 3 3s 9. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு 3 தான் ரிப்பீட்டேட்டிவாக வருது. அப்போ 0.3 பார்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ ரூட் 0.1 பாரோட வேல்யூ என்னன்னா ஆப்ஷன் ஏ 0.3 பாருங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.